அண்ணி போட்ட டீனா தெரிஞ்சிருக்கும். இது பொன்னி போட்ட டீன்றதுனால கண்டே பிடிக்க முடியலப்பா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, டீ சூப்பர். ஏங்க நீங்களும் அண்ணி மாதிரி நல்லா சமைப்பீங்களோ? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமைப்பேன். ஆனா எனக்கு சமையல் பண்றதுன்னு அவ்வளவு பிடிக்கும். சூப்பருங்க. நல்லா சமைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? ஏன் நான் நல்லா சமைக்க மாட்டேனா? அண்ணி நீங்க சமைப்பீங்க அண்ணி, ஆனா சாப்பிடுறது யாரு உங்க புருஷனா தவிர? கார்த்திக், கிளவுட் கிச்சன் அசோசியேஷன் சார்பா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆஃப் டே அன்பை அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திடு. இருக்கிற வேலையில இத அவன் அப்படியே மறந்துட போறான். நாளைக்கா? ஏன் நாளைக்கு என்ன? இல்லத்த, நாளைக்கு ஒரு விசேஷம் வைக்கலான்னு நாள் பார்த்து வச்சிருந்தேன். திடுதிப்புன்னு விசேஷம்னா என்ன அர்த்தம்? அம்மா, தைப்பூசமும் முடிஞ்சிருச்சு, மாசி மகமும் அடுத்த மாசம்தான். இத தவிர இப்ப வேற என்ன விசேஷம் இருக்கு? இப்போதைக்கு நம்ம வீட்ல யாருக்கும் பர்த்டே கூட வரலையே, அப்புறம் என்ன விசேஷம்? அத்தை, கண்மணிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. அதான் கண்மணிக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வைக்கலான்னு பார்த்தேன். அண்ணி, நல்ல விஷயம் தானே, எங்க யாருக்கும் தோணல பாருங்க. என்ன இப்ப திடீர்னு? காலகாலத்துல பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும் இல்ல அத்தை? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப என்ன சந்தோஷம் அப்படியே தாண்டவம் ஆடுதுன்னு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க நீ? நேத்து டிவில ஜோசியர் ஒருத்தர் ராசி பலன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கல்யாணம் பண்ண தம்பதிகள் ரொம்ப நாள் தாலி பிரிச்சு கோக்காம இருந்தாங்கன்னா அது குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் அத்தை. முதல்ல நடக்கிற விஷயத்த பத்தி பேசு. டிவில யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு அதுக்காக தாலி பிரிச்சு கோக்குற சடங்கெல்லாம் பண்ணணுமா என்ன? ஏன் அத்தை, பண்ணா என்ன தப்பு? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ சொல்ற மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடத்தணும்னா அதுக்கு முதல்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இங்க அப்படியா இருக்கு? அன்பு இன்னும் அவளை பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. அப்படி சொல்லுங்க பாட்டி.